ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா பின்னாடியே வந்து இந்த மருத்துவ முறையும் மாற்று மருத்துவத்தையும் கேலி செய்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் தாத்தா அத்தனை வருஷம் இருந்தாருங்க, எங்கள் தாத்தா இத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் தாத்தா எத்தனை வருஷம்னா இருந்தார், பிளேக் வந்தபோது நீங்களாம் என்ன பண்ணீங்க, டிவி வந்தபோது என்ன பண்ணீங்க, இதெல்லாம் உங்கள் மாற்று மருத்துவம் இயற்கை மருத்துவம் ஒழிச்சுதா? அதெல்லாம் விடுங்க. போலியோ, அப்புறம் கொரோனா, எவ்வளோ விஷயங்கள். இதெல்லாம் வந்து என்னென்னா பச்சையால் கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன்னு கீச்சிடுவாங்களா? ஒன்றும் இல்லைங்க. நான் சவால் விட்டு சொல்கிறேன், ஜீவகாருண்யத்தில் நாயெல்லாம் பெருகி போச்சு. என்ன நாய் கடிச்சிட்டு பச்சைலை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் தயவு செய்து உயிரோடு இருந்துருங்களேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தான் ஊசி பிடிக்காது, மருந்து பிடிக்காது, வீட்டிலே சுகப்பிரசவம் பண்ணிக்குவீங்க, செய்யுங்கன்ற பண்ணுங்க. சிலது பிழைக்கலாம். ஏன்னா நாங்கள் பிழைச்சிட்டுமே நீங்கள் சொல்லலாம். எப்படி தெரியுமா, அந்த காலத்தில் ஒரு இவ்வளோலாம் மீறி தானே இந்த மனித சமுதாயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதில் ஏதோ 1-2 இருக்கும். ஆனால் நாய் கடியை அலட்சியப்படுத்தி மருந்து உட்கொள்ளாமல் பச்சளை மருந்து சாப்பிட்டு செத்தவங்களுடைய கணக்குகள் வழக்குகள், ஏன்னா இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்க பேச மாட்டாங்க. இப்போ ஏன் இந்த விஷயத்தை இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா, ராஜேஷ் ஃபேமிலியில் அவங்க தம்பி வந்து சொன்னார், ஏங்க காலையிலே வலிக்குதுன்னாருங்க, அன்றைக்கே கூட்டின்னு போயிருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. 2 மணி நேரம் பேசிட்டு கடைசியில் 8 மணிக்கு கூட்டின்னு போனேன், எல்லாம் வேலையை தூத்திட்டானுங்க அப்படின்னு அவர் சொன்னதுனால இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நெஞ்சு வலி காலையில் வருதுன்னா உடனே யோசிக்காமல் அரசு மருத்துவமனையோ இல்லை பக்கத்தில் இருக்க மருத்துவர்களையோ முதல்ல போய் அணுகிடுங்க.